விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விஸ்வ இந்து பரிஷத்தின் அங்கமான அம்மணி மருத்துவமனை மற்றும் சங்கரா நேத்ராலயா சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. விஸ்வ இந்து பரிஷத் நிறுவனர் மனானியா எஸ் வேதாந்தம் தலைமையில் நடந்த இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். இதில் 62 பேருக்கு கண் கண்ணாடிகள் இலவசமாக வழங்கப்பட்டது. கண் பரிசோதனை முகாமில் அம்மணியம்மாள் மருத்துவமனை அமைப்பாளர்கள் ஸ்ரீ வரதராஜன், பாபு, விஸ்வ இந்து பரிஷத் மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல பணிகளில் சங்கரத்தில் நாங்களும் இணைந்து இந்த கண்ணில் நோய் இருக்கிறவங்களுடைய கண் பார்வை மங்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இலவசமாக அவங்களுக்கு அந்த கண் சிகிச்சை முகாமாக நடத்தி யாருக்கு அறுசுவை சர்ஜரி தேவையோ அதை பண்ணி, அதே மாதிரி கண்ணாடி யாருக்கு தேவையோ அந்த கண்ணாடியெல்லாம் எந்த கட்டணம் எதுவும் இல்லாமல் அந்த அந்த விருப்பம் அந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த சேவை பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 54 பேருக்கு இன்றைக்கி அறுவை சேவை முடித்தவங்க, கண் பார்வை மங்கினவங்க அவங்களுக்கு இலவசமாக நாங்கள் ரோட்டரி கிளப் உதவியோட, ரோட்டரி கிளப் மெட்ராஸ் மிட்டவுன் உதவியோட இந்த கண்ணாடி வழங்கும் விழா நடந்தது. இது மக்களுக்கு இந்த சேவைக்கு நிறையணும். வேறு உதவி அவங்களுக்கு கிடைக்காம அவங்களுக்கு இந்த உதவி கிடைக்க முடியாது நாங்கள் பண்ணுறோம். இந்த சேவை பண்ணுறதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அம்மணி மருத்துவமனை சார்பாக இன்று கண் கண்ணாடி வழங்கும் விழா நடைபெற்றது. இதே போன்று ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 2 முறையாவது 3 முறையாவது அந்த சங்கர நேத்ராவுடைய தொடர்புடன் இந்த மாதிரி கேம்புகள் நடத்துகிறதாக உத்தேசித்தோம். சமூக சேவை சேர்த்து தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொரோனா வந்ததுக்கப்புறம் என்வைர்மெண்ட்டில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். போலியோ ஒழிச்சது ரோட்டரியால் தான் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ விவேகானந்தா கூட அந்த இவங்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் இன்னும் எப்படி ஒர்க் பண்ண முடியும் பண்ணோம். ஐயா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். ரொம்ப we really appreciate his work for him.